வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். இனி ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், இனி ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம ரொம்பவே அருமையாக ஒரு அற்புதமான ஒரு காலை பொழுதில் நம்ம இருக்கிறோம். நம்மளை சென்ற இரவு முழுவதுமாக அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிதொரு நாளை காண செய்த நம்மளுடைய ஏசப்பாக்கு, நம்ம கடவுளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நம்ம நன்றி சொல்லணும். எப்படி நம்ம எந்திரிச்சோடனே நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய நம்மளோட உடலை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளோட உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோமோ, அதெல்லாம் தாண்டி நம்மளோட இருதயத்தை சீராக வைத்துக்கொள்கிறதுக்கு நம்ம எழுந்த உடனே கடவுளை தேடுறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் தான் இந்த நாள் முழுவதும் நம்மளுடைய இருதயத்தை சீராக வைத்திருக்க போகுது. ஏன்னா இந்த நாளை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதில் நிறைய ஏற்றங்களும் நமக்கு நிகழலாம், இல்லை எதிர்பாராத இறக்கங்கள் கூட நமக்கு நிகழலாம். ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்களில் நம்மளை எப்பயும் ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அதிகாலையில் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பற்றி தியானித்து அதன்படியாக இந்த நாளை நம்ம எடுத்து கொண்டு போகிறதுல தான் குட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த நாள்லேயும் கூட ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். நம்ம அவரை தேடி, அவருடைய இல்லம் தேடி நம்ம வந்திருக்கிறோம். அந்த இல்லத்தில் அவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்காக வச்சிருக்கிறாரு, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காகலாம் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு ஃபேமிலி டூர் போகிறாங்க. அந்த டூரில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா, அப்பா, அண்ணா, ஒரு குட்டி பாப்பா போகிறாங்க. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு பார்க் இருக்குது. ஆனால் அந்த பார்க்கை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜை கடந்து தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த பார்க்குக்கு போகணும். ஒரு பாலத்தை கடந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்க்குக்கு போகணும். அந்த பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீரோடை, ஒரு மரம், செடின்னு ஒரு அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட் நேச்சர் இருக்குது. ஏன்னா இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிள்ளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருச்சு, இந்த குட்டி பாப்பா, நான் போயிடுவேன், எனக்கு தைரியமாக இருக்குது, நான் கண்டிப்பாக இதை கடந்து, நான் இது சேஃபாக தானே இருக்குது இந்த பிரிட்ஜு பார்க்கையில், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன்ட்டு ரொம்ப தைரியமாக என்ன பண்ணியிருக்கு, மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்களோட அண்ணன், அவங்க அம்மா, அப்பான்னு ஒருத்தவங்களாம் கடந்து வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பாதி பிரிட்ஜுக்கிட்ட போகும்போது அந்த பிள்ளைக்கு என்ன ஆகிட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா அது கீழே பார்த்துருச்சு. கீழே பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அந்த நீரோடைகளையும் அடர்ந்த மரம் செடிகளையும் பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப நடுக்கம் ஆயிட்டு அந்த பிள்ளையால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட என்ன பண்ண முடியல, எடுத்து வைக்க முடியல. ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா அப்பா அவளை கூப்பிட்றாங்க, வா நம்ம போகலாம், வா நான் உன் கை பிடிச்சிருக்கேன்ல, வா பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அதுக்கு ரெடியாக இருக்கவே இல்லை எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியாதுன்னு அந்த பிள்ளை கதறுது. அந்த இடத்த என்னை எப்படியாவது திரும்ப என்னை பின்னாடி கூட்டு போயிடுங்க, நான் அந்த பார்க்கை பார்க்கலனாலும் பரவாயில்ல, என்னை தயவு செஞ்சு பின்னாடி கூட்டு போயிடுங்கன்னு என்ன பண்ணியிருக்கு, அந்த பிள்ளை அழுதுருக்கு. அந்த டயத்தில் தான் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாப்பாவை இறுக கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பாப்பா கூட பேசிக்கிட்டே அவளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த கடந்து வர வச்சு அந்த பார்க்கை பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டாங்க, அவங்க அண்ணன் கூப்பிட்டு வந்தது, இதில் நம்ம கன்க்ளூஷன் கொடுக்க போகிறதே கிடையாது. இதில் ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை, இந்த பிரச்சனையை நம்மளே ஹேண்டில் பண்ணிடுவோம், எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகிடுவோம்.
ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட ப்ரெஷர் அதிகமாகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை சமாளிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துலையே ஸ்டக் ஆகி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம உடஞ்சி போயிடுவோம். ஸோ அப்படி உடஞ்சி போகிற நேரத்தில் நமக்கு நிறையா தாட்ஸ் வரலாம். நம்ம பின்னாடி நம்ம திரும்ப என்ன பண்ணிடலாம், நம்ம இது எதுவுமே வேண்டாம், நமக்கு இந்த லைஃபே வேணாம் அப்படின்னு நம்ம நிறைய தவறான முடிவுகளை கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு அது ஆசீர்வாதம் கண்ணு முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சு கூட அதை போய் தொடுறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பின்னாடி ரிவர்ஸில் ஓட பார்ப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஏசப்பாவோட கையை இறுக பிடிச்சிக்கிட்டு அவரோட வார்த்தைகளை கேட்டும் அவரோட பேசியும் அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வரணுங்கிற எண்ணம் நமக்கு வரவே வராது. ஸோ அதை தான் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உன்னை முழுவதுமாக என் கையில் கொடுத்துரு, உன் கையை என் கைக்குள்ளே விட்டுரு. நீ கண்டிப்பாக நீ கண்ணை இறுக மூடிக்கிட்ட அப்படின்னா நான் உன்னை அந்த ஆசீர்வாதமான அந்த விஷயத்துக்கு நான் உன்னை எடுத்து கொண்டுட்டு போவேன். அதுக்காக ரிவர்ஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நீ கத்தி கூப்பாடு போட்டு அழுது புலம்பணுன்னு அவசியமே கிடையாது. உன் கையை என் கைக்குள்ளே மட்டும் கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ அதை தான் இந்த நாள்லையும் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ எப்போ நம்ம அவர் மேலே எந்த ஒரு டவுட்டும் படாமல் அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மளுடைய கரங்களில் கொடுக்குறோம் அப்படின்னா, யோபு 8:21 படியா, இனி அவர் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் அப்படிங்கிற வசனத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரங்களாம் ஆயிடலாம். ஸோ நம்ம இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிடணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த விஷயத்தை நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலான்னு நம்ம நினைக்கிற அந்த தாட்டை எடுத்து போடணும். ரெண்டாவது, ஓகே நம்ம ஒரு இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட அதில் கண்டிப்பாக பயமும் பின்னடைவும் போராட்டமும் வரும். அப்படி வரும்போது சோர்ந்து போகாமல் அந்த நேரத்துலையாவது கடவுளே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவர் கையில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டு கண்ணை மட்டும் இருக்க மூடிக்கிட்டு நம்ம அவரோட கரங்களுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாயினை சந்தோஷத்தினாலும் நம்மளோட உதடுகளை நான் எதுக்கும் வீழ்ந்து போக முடியாது, ஏன்னா என் கூட ஏசப்பா இருக்காங்கன்னு கம்பீரத்தினாலும், அந்த கம்பீரம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கம்பீரம் வரும். கண்டிப்பாக அந்த கம்பீரத்தினாலும் நம்மளை நிரப்புவாராம். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த நாளை அப்படிப்பட்ட ஒரு நாளாக நம்மளோட வாயினை சந்தோஷத்தினாலும் நம்மளோட வாயை கம்பீரத்தினாலும் நிரப்பக்கூடிய ஒரு நாளாக அவர் உண்டு பண்ணுவாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம எடுத்து வைப்போம். கண்டிப்பாக அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. எங்களை முழுவதுமாக உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இருக்கிற தடையாக இருக்கிற அந்த தயக்கங்கள், போராட்டங்கள், தான்கிற எண்ணம், இது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க டாடி. இந்த நாளை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமீன்.